அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்று உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து புஃப் பேஸ்ட்ரி. புஃப் பேஸ்ட்ரி செய்யறது எப்படி என்றதை இப்ப நான் முதல்ல வீடியோவில் உங்களுக்கு வந்து பஃப் பேஸ்ட்ரி செய்யறதுக்கு எப்படி உருவாக்குறது என்றதை பற்றி நான் வீடியோவில் போட்டேன். அதை நீங்க பாருங்க. அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை நான் வெட்டி வச்சுக்கொண்டு எப்படி ஒரு பஃப் பேஸ்ட்ரி ஒன்று விதமான பஃப் பேஸ்ட்ரி ஒன்று செய்ய போறேன்றதை இப்ப பாருங்க. இப்போ அந்த சின்ன பகுதியிலிருந்து நான் வந்து வடிவத்தை எத்திலே பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு அளவான அச்செடுத்து வட்டமான அச்செடுத்து அதை வெட்டி எடுக்கிறான். இப்படி நடுவாலையும் ஒண்டை விட்ட ஒண்டுக்கு அதாவது மூடிகளுக்கு வந்து இப்படி நடுவால வெட்டி அதை வந்து இல்லாம ஆக்கி விடுறது. முட்டியை அடிச்சிட்டு இதுக்கு மேல பூசி விட்டா அது வந்து நல்ல கோல்ட் கலர்ல வரும். பேக் பண்ணேக்கு முள்ளு கரண்டியால இப்படி குத்தியும் விட வேண்டும். இதற்கு மேல வந்து வெட்டின மாவின் மூடி மாதிரி வெட்டினதை வந்து எடுத்து மேலால வச்சு ஒட்டி விட வேண்டும். மேல மீண்டும் வந்து முட்டைய பூசி விடுறது. இப்படி வெட்டின சின்ன துண்டுகளையும் வச்சு இப்ப நாங்க பேக் பண்ண போறோம். இது இப்ப நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். இதை வச்சு நான் என்ன செய்யறது என்றது இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப அது ஆறிட்டு நான் வந்து அதுக்குள்ள வந்து இறைச்சி கறி வந்து செஞ்சு வச்சிருக்கிறேன். அந்த இறைச்சி கறியை வந்து இதுக்குள்ள போட்டு இப்ப நிரப்ப போறேன். இதுக்குள்ள இறைச்சி கறியை இப்ப வச்சு விட்டு இருக்கிறேன். இதோட இப்ப